ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் அடிக்கடி கோல்டு சளி பிடிக்கிற பிரச்சனையை சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெமெடியை வச்சு நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த ஃபுட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை ஒரு மணி நேரம் முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரிசி வந்து ஊறியிருக்கு. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இல்லைனா அரிசி வந்து கீழே நின்று கெட்டியாகிடும் இல்லைங்களா, அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வச்சுட்டு இப்போ அதே பேனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நல்லா வாசனை வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வறுக்க தேவையில்லை, சும்மா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்து இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். நான் வந்து இடிக்கிறதுல வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கிறேன், பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா ஃபுல்லாகவே பவுடர் மாதிரி பண்ணிக்கணும். பெரியவங்களுக்குனா நம்ம அப்படியே கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கூட இடிச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 1/2 கப் போல் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணியை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரிசியில் வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து பச்சரிசி ஃப்ரெண்ட்ஸ், புழுங்கல் அரிசி கிடையாது, பச்சரிசி. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இங்கே வச்சுருக்க மிளகும் சீரகத்தையும் நல்லா இடிச்சுக்கலாம். நான் இதில் இடிச்சுக்கிறேன். நல்லா ஃபைன் பவுடர் போல் இடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாகிடுச்சு, கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அரிசி மாவு பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி மாதிரி இருக்குது. அதோடு நம்ம தண்ணியை கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கணும். இல்லைனா இது ஊற்றின உடனே அப்படியே கெட்டியாகிடும். பாருங்கள், கெட்டி கட்ட ஆரம்பிக்குது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணியை வச்சு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம ஸ்லோவான ஃப்ளேமில் கொதிக்க வச்சோம்னா இது ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா தண்ணி மாதிரி இருக்குது. இதில் நம்ம துருவி வச்ச தேங்காய் ஒரு 1/4 கப் போல் சேர்த்துக்கணும். துருவின தேங்காய் இல்லைனா தேங்காய் வந்து நல்ல சின்ன சின்னதாக துருவின மாதிரி இருக்கணும். நான் வந்து மிக்சியில் போட்டு துருவின மாதிரி ரெடி பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் துருவல் வச்சுருந்தீங்கன்னா அதிலே துருவிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக துருவல் வர மாதிரி வரணும். அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும், ஒரு 1/4 கப் போல் சேர்த்துட்டு இது பாருங்கள், இன்னும் நல்லா கெட்டியாகவே இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை அப்படியே கொதிக்கட்டும். குழந்தைங்கள்லாம் சும்மா அடிக்கடிக்கு தண்ணியில் வந்து விளையாடுவாங்க, இல்லைனா ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, கோல்டு பிடிச்சிக்கும். இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்காது. பெரியவங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு அடிக்கடி கோல்டு பிரச்சனை வரும், தும்மல், இருமல், சளி அந்த மாதிரி. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு 2 நிமிஷம். இப்போ இதில் நம்ம அந்த நசுக்கி வச்சுருக்க பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பாதி சேர்த்துடலாம். நான் சேர்த்ததே 1/4 ஸ்பூன் தான், அதுலேயும் பாதி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி கலந்துட்டு இதை வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொதிச்சிருச்சு 2 நிமிஷம் போல். இப்போ நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தண்ணி மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கெட்டியாக கொடுக்குறதுக்கு நல்லா இருக்குன்னா இந்த மாதிரியே கொடுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசம் வந்துருச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி கோல்டு பிடிக்குது, சளி பிரச்சனை, இருமல் தொல்லை அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உடனே வந்து சரியாயிடும். அடிக்கடி அந்த மாதிரி பிரச்சனையும் வராது. இப்போ இதை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரெடியான அப்புறமா அப்படியே வச்சிடணும்.
கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போல் இதை அப்படியே வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா அப்படியே வேலை செய்யாது. அதனால் இதை ரெடி பண்ணி அப்படியே வச்சிடணும். நல்லா சில்லுன்னு ஆகணும். சில்லுன்னு ஆன அப்புறம் 2 மணி நேரம் கழித்து உங்களுக்கு சால்ட்டோட டேஸ்ட் பிடிக்கும்னா சால்ட்டோ, ஸ்வீட்டோட டேஸ்ட் பிடிக்கும்னா வெல்லம் பவுடரோ, பனங்கற்கண்டு பவுடரோ, சர்க்கரை பவுடரோ, உங்களுக்கு விருப்பப்படி இனிப்பு பிடிக்கிறது மாதிரி நீங்கள் வீட்டில் என்ன ரெகுலராக ஸ்வீட்னஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பொருளை சேர்த்து சாப்பிடலாம். ஆனால் இதை ரெடி பண்ணி உடனே சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக உடனே சாப்பிட்டா வேலை செய்யாது. ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு சாப்பிடும்போது ஸ்வீட்னஸோ சால்ட்டோ சேர்த்துட்டு சாப்பிடணும். எந்த டைமில் வேணாலும் சாப்பிடலாம். அடிக்கடி கோல்டு பிரச்சனை வரவங்க சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வேலை செய்யும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பழைய காலத்துலேருந்து சொல்லப்படுற ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு டிப்ஸு. பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு. சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் நம்புகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிந்து தர்மத்தில் கண்டிப்பாக இதை ஏற்றுப்பாங்க. ஏன்னா இது ஹிந்து தர்மத்தில் சொல்லப்படுறது. இந்த மாதிரி வெள்ளை கலர் பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, இங்கிலீஷில் ஆஸ்குவர்ட்னு சொல்லுவாங்க. ஒடியாவில் இதுக்கு பேர் பானி கொக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை கலரில் இருக்கிற பூசணிக்காய் திருஷ்டி சுற்றி போகிறதுக்கு பயன்படுத்துவோம். அதோட நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபியெல்லாம் செய்கிறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்துவோம். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய விதமான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் செய்யலாம் இதை வச்சு. ஆனால் இதை கட் பண்ணுறதுல மட்டும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பெண்கள் கல்யாணம் ஆனவங்களும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களும் சரி, பெரியவங்களும் சரி, எப்போவுமே பெண்கள் இந்த வெள்ளை பூசணிக்காவை முழுசாக இருக்கும்போது கட் பண்ணக்கூடாது. பாதி வாங்கிட்டு கடையில் கட் பண்ணுறீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் முழு பூசணிக்காய் அப்படியே வாங்கிட்டு பெண்கள் இதை கட் பண்ணக்கூடாது. கத்தியிலையோ சரி, எதுலேயும் அருவாமனையிலையோ சூரிலையோ எதுலேயுமே சரி கட் பண்ணக்கூடாது. பீஸாக வாங்கிட்டு வந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். முழு பூசணிக்காவை, வெள்ளை பூசணிக்காவை பெண்கள் கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணால் அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மூத்த குழந்தைங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஜென்ஸுங்க கிட்ட கொடுத்து கட் பண்ண சொல்லலாம். லேடிஸ் கட் பண்ணக்கூடாது. முழுசாக இருக்கிறது மட்டும்தான். சின்னதாக பீஸாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கா டிப்ஸு? பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.